நீங்க இயேசுவை அறிஞ்ச பிறகு, அந்த நீதியின் சூரியன் வெளிச்சம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தோணுது? நான் பாவம் செய்யக்கூடாது, நான் கர்த்தருக்குள்ள இருக்கணும், நான் இதுல இருந்து விடுபடணும், முழுசா கர்த்தருக்கு வாழணும். ஆனா ஒரு இடம் வரும்போது பட்டுன்னு விழுறோம். அது என்ன வேணா இருக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்னா இருக்கும். பணத்தாசக்காரனுக்கு இனி நான் பணமே ஆசைப்படக்கூடாது, தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு பணத்தாசை மேல கொஞ்சம் வரும். ஏன் இப்படி போட்டு டபுள் ஆக்கி 4 ஆக்கி 8 ஆக்கி 10 ஆக்கி பண்ணா என்ன அப்படின்னு தோணும். கோபப்படக்கூடாதுன்றவனுக்கு நான் பூமியில் சாந்த குணமுள்ளவனாய் மோசேயை போல மாறணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து, இந்த சிருஷ்டியானது ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு போச்சுன்னா, கணவன் வீட்டுக்கு போனா மனைவி நிக்கும், மனைவி வீட்டுக்கு போனா மாமியார் நிக்கும் இல்லையா? உன் கோபத்தை தூண்டுறதுக்கு சில நேரங்கள்ல வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப பசங்களுக்கு அவன் தீர்மானம் எடுப்பான், இனி இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, நல்ல சோம் பண்ணணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், வைராக்கியமா இருக்கணும்னு. கரெக்டா அன்னைக்குதான் அவனுக்கு நோட்டிபிகேஷனே வரும். ஒரு படத்தையோ ஒரு பாட்டையோ ஏதோ ஒன்று நோட்டிபிகேஷன் வரும். அவன் அப்படியே பார்ப்பான், அவனும் தீர்மானம் எடுப்பான், சோத்திரம் 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 சோத்திரம், பார்க்க கூடாது அப்படின்ட்டு. இவனை பார்க்க வைக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும்? போராடிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் முழுவதுமாக இது உங்களை மறைக்க தொடங்கும். நீங்க மறைக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் தெரியுமா? நான் இரவை ஆளுவதற்காக படைக்கப்பட்டவன், எனக்குள் வரக்கூடிய மாம்சத்தை மண்ணு அப்பயே தட்டணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். தட்ட 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 ஒரு நாள் பிசாசு முடிவெடுப்பான், இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னதான் பண்ணாலும் இவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற முடிவு. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும்